அன்பினாலே மிக மிக விரைவில் திருப்தி பெற்று அனுக்கிரகம் செய்பவர் சிவபெருமான் என்பதாலேயே அவருக்கு ஆசு தோஷி என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆசு கவி என்றால் கேட்டவுடனே கவி பாடுகிறவர் என்று அர்த்தம். அதுபோல ஸ்மரித்த மாத்திரத்திலேயே சந்தோஷித்து அனுக்கிரகம் பண்ணுகிற வள்ளல்தான் ஆசுதோஷி. சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஓம் நம சிவாய என்று நாம் சதா காலமும் சிந்தித்து இருப்பதாலும் மாத சிவராத்திரி மற்றும் சோமவாரமாகிய திங்கள் அன்று 60 நாழிகையும் அமாவாசை இருந்தால் அன்று யோக சிவராத்திரியை அனுஷ்டிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு திதிகளில் வரும் சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட முடியாதவர்கள் கூட ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தசி திதி கூடும் இரவில் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் 12 மாதங்களில் வரும் சிவராத்திரியையும் வழிபட்ட பலனை அடையலாம். அந்த வகையில் மகா சிவராத்திரி விரத முறைகள், பூஜை நேரங்கள், வழிபாட்டு விதிகள், தவிர்க்க வேண்டிய தவறுகள், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சிவராத்திரி என்பது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் விரதம் இருந்து பூஜைகள் செய்த நாள் என புராணம் கூறுகிறது. இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்றும் மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. மகா சிவராத்திரி வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி சதுர்த்தசி திதி மாலை 5:51 மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:26 மணிக்கு முடிகிறது. எனவே இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு தொடங்க வேண்டும். இரவு முழுவதும் கண்விழித்து 4 கால சிவ பூஜைகளில் கலந்து கொண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு 4ஆம் கால பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். மகா சிவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சம் இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை நினைத்து பூஜை செய்ய வேண்டும். மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் நீராடி உபவாசம் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து 4 காலங்களிலும் சிவலிங்கத்திற்கு பால், இளநீர், பன்னீர் கொண்டு ருத்ராபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும். சிவராத்திரி நாளில் பசி, கோபம், பொய், அசைவம் மற்றும் பகல் தூக்கத்தை தவிர்த்து தூய்மையுடன் சிவ சிந்தனையில் இருப்பது சிறந்தது என புராணங்கள் கூறப்பட்டுள்ளது. முதலில் செய்ய வேண்டியவை: விரதம் அனுஷ்டித்தல். சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி நாள் முழுவதும் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் பால், பழங்கள் மட்டும் உண்டு விரதம் இருக்க வேண்டும். கர்ப்பிணிகள், முதியவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவர்கள் உபவாச விரதத்தை தவிர்த்து சிவ வழிபாட்டை மட்டும் செய்யலாம். அடுத்து 4 கால பூஜை. சிவாலயங்களுக்கு சென்று அல்லது வீட்டிலேயே இரவு முழுவதும் கண்விழித்து 4 காலங்களிலும் சிவனை வழிபட வேண்டும். முதல் ஜாம பூஜை 15ஆம் தேதி மாலை 6:15 மணி முதல் இரவு 9:25 மணி வரையும், 2ஆம் ஜாம பூஜை இரவு 9:25 மணி முதல் நள்ளிரவு 12:34 வரையிலும், 3ஆம் ஜாம பூஜை நள்ளிரவு 12:34 முதல் அதிகாலை 3:44 வரையிலும், 4ஆம் ஜாம பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 3:44 முதல் காலை 6:54 மணி வரையும் உள்ளது. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் கூட லிங்கோற்சவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்திலாவது மட்டும் கண்டிப்பாக சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில்தான் சிவன் ஜோதி லிங்கமாக தோன்றிய நேரமாக கருதப்படுகிறது. அடுத்து அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்யும் முறை. பால், தயிர், தேன், நெய், இளநீர், பன்னீர், கரும்புச்சாறு மற்றும் வில்வ இலைகளால் சிவலிங்கத்திற்கு
அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வந்தால் நம் உள்ளமாகிய ஆன்மா சுத்தம் பெறும் என்பது ஐதீகம். அடுத்து மந்திர உச்சாடனம். ஓம் நமசிவாய, சிவபுராணம், சிவ காயத்ரி மந்திரம், சிவ ருத்ர மந்திரம் அல்லது சிவ ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்து சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானின் பெருமைகளை பாடி அமைதியான சூழலில் மந்திரங்களை உச்சரிப்பது ஆன்மீக பலன்களை அதிகரிக்கும். எந்த மந்திரமும் தெரியாது என்பவர்கள் கூட ஓம் நமசிவாய என்ற சிவ மந்திரத்தை மட்டும் தூய்மையான மனதுடன் சொல்லி வந்தாலே போதும். அடுத்து தியானம். அன்றைய தினம் மௌன விரதம் இருந்து மனதில் சிவனை நினைத்து தியானம் செய்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும். இது மனதை ஒருமைப்படுத்தவும் சிவனின் அருளை பெற்று கர்ம வினைகளை நீக்கவும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. அடுத்து தானம். அன்றைய தினம் நம்மால் முடிந்த அளவு தான தர்மம் செய்ய வேண்டும். சிவன் கோவில்களில் அன்னதானம் செய்ய பொருளாகவோ அல்லது பணமாகவோ உதவி செய்யலாம். மறந்தும் செய்யக்கூடாதவை. சிவராத்திரி அன்று விரதம் அனுஷ்டிப்பவர்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் பகலில் தூங்கக்கூடாது. இரவு முழுவதும் கண்விழித்திருந்து சிவபெருமானை நினைத்து வழிபட வேண்டும். அடுத்து அசைவ உணவுகளை செய்யவோ சாப்பிடவோ கூடாது. உணவில் வெங்காயம், பூண்டை தவிர்க்க வேண்டும். மகா சிவராத்திரி நாளில் உப்பு சாப்பிடக்கூடாது மற்றும் மது, சூதாட்டம், புகைப்பிடித்தல் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதேபோல் கோபம், பொய், வன்முறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் யாரிடமும் சண்டை போடவோ கடும் சொல்லை பயன்படுத்தவோ வார்த்தைகளால் காயப்படுத்தவோ கூடாது. அடுத்து தவிர்க்க வேண்டிய பூக்கள். மகா சிவராத்திரி வழிபாட்டில் சிவபெருமானின் சாபம் பெற்ற தாழம்பூ மற்றும் செண்பகப்பூ ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சிவலிங்கத்திற்கு குங்குமம், சந்தனம் பயன்படுத்தலாம் மற்றும் துளசி இலைகளை படைக்கக்கூடாது. செயற்கை பூக்களையும் பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் சிவனுக்கு எளிமையான நறுமணம் இல்லாத வில்வ இலைகளே உகந்தவை. எந்த பூவும் வாங்க இயலாதவர்கள் வெறும் வில்வ இலையை மட்டும் சிவபெருமானுக்கு சாற்றி வழிபடலாம். அடுத்து மகா சிவராத்திரி அன்று அரட்டை அடிப்பது, டிவி பார்ப்பது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் சிவராத்திரி விரதத்தின் போது அரிசி உணவுகளை தவிர்த்து சமைக்காத உணவுகளை உண்பது சிறந்தது. சிவராத்திரி முடிந்து மறுநாள் காலை சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்த பின்னர் உணவருந்தி விரதத்தை முடிப்பது வழக்கம். இவ்வளவு நேரம் சிவராத்திரி வழிபாட்டை பற்றின முழு விளக்கத்தை தெரிஞ்சிட்ருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.